ஹே ஹாய். தமிழில் ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்தோம். மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்களை தழுவுது நித்திரை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் யாரோடது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து அறிஞர் அண்ணா, கலைஞர், அதுக்கப்புறம் மாங்குடி மருதனார், நக்கீரர். விடை தெரியவில்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி ஒரு கொஸ்டின். அது மேபி எனக்கு பர்டிகுலராக வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேயும் படித்த மாதிரி தெரியல. மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அறிஞர் அண்ணாவை பற்றின புத்தகம். அதில் படிச்சிருக்கேன், அது ஞாபகம் இருந்தது. அதனால் அதை வச்சு எழுதியிருந்தோம். இந்த மாதிரி அறிஞர் அண்ணா சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக முழு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்களை தழுவுது நித்திரைன்னு சொல்லிவிட்டு உதயசூரியன் சின்னத்தில் முத்திரை, அதில் வந்து நீங்கள் ஓட்டுக்கு போடணும் அப்படின்னு முழு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் ஒரு மேடை பேச்சில் பேசும்போது. ஸோ அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் எப்படி எழுதுனீங்க என்ன அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் வந்து நம்ம ஆன்சர் கீ போட்டுடலாம். எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது, ஈஸி, மீடியம், டஃப், 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரி, தமிழில் என்ன கேட்டகரி, ரீசனிங் எவ்வளோ, அண்டு ஜிஎஸ்சில் 100 கேள்வி இல்லை அந்த முறை, அதனால் 100 கேள்வி ஜிஎஸ்சில் எவ்வளோ பண்ணீங்க, அந்த மாதிரி கூட சும்மா ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கள். நம்ம வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரலாம் என்ன அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். 1 by 1 பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினே 6 இருந்தது. தமிழில் வந்து ஐ அந்த மாதிரி ஒரு பொறுத்துக கொடுத்துருந்தாங்க, ஒரு 4-5 கொடுத்துருந்தாங்க. அதில் ஐ, சரி ஐன்னா தெரியும் எழுதிடலாம், அழகு, அரசன்னு எடுத்து பார்த்தா அது எதையுமே காணும். ஒரு மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்னென்ன ஆன்சருக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போட்டுட்டு பார்ப்போம்.